முத்து சீதா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இவர் எதுக்கு இங்க வராருன்னு சொல்லிட்டு கோவத்துல சீதா எந்திரிச்சு போயிர்றாங்க. "சீதா ஒரு நிமிஷம் நில்லு. உங்க அக்காகிட்ட எதுக்கு நீ பேச மாட்டேங்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் வந்து சொல்லியிருப்பாளே எதுக்கு பேச மாட்டேங்கிறேன்னு. "எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு சஸ்பெண்ட் ஆகி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது எல்லாமே நாங்க தான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சீதா என் மேல எந்த தப்புமே கிடையாது. அவர் பண்ணது கரெக்ட்டு தானே. அவர் பண்ணது தப்புன்னு நான் சொல்லவே இல்லையே. ஒரு ஒரு போலீஸ்காரரா நேர்மையா அவர் என்ன பண்ணணுமோ அதத்தான் பண்ணியிருக்கிறாரு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத நீங்க பேட்டி எடுக்கும்போது, நீங்க அப்படிலாம் சொல்லலையே! நீங்க வந்து போலீஸ்காரர் படம் தப்புதான்ற மாரி தானே நீங்க பேசிட்டு இருந்தீங்க. என்னமோ உங்களுக்கு மட்டும் தான் நேதி, நேர்மை, நியாயம்லாம் தெரியுன்ற மாதிரி ரொம்ப பேசாதீங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் அங்க என்ன சொன்னேன்? உன்னோட புருஷன் பண்ணது தப்புன்னு நான் சொன்னேன். நான் என்ன எனக்கு உயிர் முக்கியமா தெரிஞ்சுச்சு, நான் உயிர காப்பாத்துனேன். அப்படித்தானே சொன்னேன். அருண் பண்ணது தப்பு அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துலயாவது நான் பேசியிருக்கிறேனா சொல்லு? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் நீங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் பேச வச்சுட்டீங்கல்ல. எங்க வீடியோவ எடுத்தாலும், எந்த சோசியல் மீடியா எடுத்தாலும், அ அருணோட வீடியோ தான் போய்க்கிட்டு இருக்கு. எல்லாரும் எவ்வளோ கேவலமா பேசுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுக்கு எல்லாமே நான் காரணம் இல்லையே! அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாங்க. போதும் நிறுத்துங்க மாமா. இனிமே உங்கள நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. இப்படித்தான் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு பேசுனீங்க. சரி, அது வந்து அருண் மேல வந்து ஒரு தப்பு இருந்துச்சு. அத நானே கண்டிச்சுட்டேன். ஆனா இத பார்க்கும்போது கண்டிப்பா அருண் மேல தப்பு இல்லன்னு தான் தோணுது. ஏன்னா அவரோட வேலைய தான் பார்க்க போனாரு. நீங்க தான் தேவையில்லாம ஆள வச்சு வீடியோ எடுத்து போட்டுருக்கீங்கன்னு நான் நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சீதா நான் போற இடமெல்லான்னு கேமராமேன கூட கூட்டிட்டே போய்க்கிட்டு இருக்கேன். வீடியோ எடு, வீடியோ எடுன்னு எடுத்துட்டா இருக்கிறேன். என்ன சீதா நீ வேற இப்ப புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. சரி இப்ப என்ன உனக்கு? நான் இப்ப என்ன செய்யணும்? நீ உன் அக்காகிட்ட பழைய மாதிரி நல்லா பேசணும்னா நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் அவட்டயே சொன்னேனே மன்னிப்பு கேட்கணும்னு. அவ தான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாளே! அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி விடு. அருண் கிட்ட நானே மன்னிப்பு கேட்கிறேன் போதுமா? ஆனா எந்த தப்பும் நான் பண்ணல. நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் போதுமா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கூடிய சீக்கிரம் அருண பத்தின உண்மையான முகம் இந்த சீதாவுக்கு கண்டிப்பா தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.